இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவங்கள வாழ்த்துக்கிறேன். இந்த காலை வேளையில் ஒரு அருமையான வசனம், ஒரு பெரிய சப்ஜெக்டு. அதை ஷார்ட்டாக சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அது கிறிஸ்டியானிட்டியை பேஸ் பண்ணது. ஒரு கிறிஸ்டியன் லைஃப்பில் உள்ளவங்க எப்படி இருக்கணும், இதை அடிக்கடி நம்ம ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். அவ்வளோதான். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஒரு ஞாபகப்படுத்துவதாக வேண்டி மாத்திரம் தான் நான் எனக்கு இதை சொல்கிறேன். தேவன் எனக்கு ஞாபகப்படுத்தினதை நான் ஷேர் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1-5 வரை. கொலோசியர் 3 1-5 வரை. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் மேக்ஸிமம் சொல்ல பார்க்குறேன். ஃபஸ்ட் இதில் நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால், ஃபஸ்ட் திங், நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால், நம்ம ஒரு கிறிஸ்டியன் லைஃப்பை இயேசு கிறிஸ்து அல்ல பைபிளை சார்ந்து இருக்கிறவங்க, தேவனை ஆராதிக்கிறவர்கள், அல்ல தேவனோடு இருக்க விருப்பப்படுறவங்க, அல்ல தேவனை சபையில் போய் ஆராதிக்கிறோம், தேவனை வீட்டில் ஆராதிக்கிறோம். கண்டிப்பாக எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவோடு எழுந்தவர்களாக இருக்கணும். என்ன கொடுத்துட்டு கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால். அப்போ கிறிஸ்துவோடு எழும்போதுன்னா ரோமரில் அழகாக போட்டிருக்கு, நாம் பாவத்துக்கு மறித்து ஜீவனுக்குள்ளாடி பிரவேசிக்கிறது தான் கிறிஸ்துவோடு எழும்புகிற ஒரு அனுபவம். நம்ம பழைய வாழ்க்கையை கலந்துட்டு புதிய வாழ்க்கைக்குள்ளாடி ஆகிறது. மரணமானதை விரித்துவிட்டு ஜீவனுக்குள்ளாட பிரவேசிக்கிறது தான் கிறிஸ்துவோடு எழுந்திருக்கிற ஒரு அனுபவம். மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மறுபடியும் எழுந்து அவர் பரலோகத்தில் வீட்டிருக்கிறார். அதே அனுபவம் தான் நமக்குள்ளாடி வரணும். பரிசுத்த ஆவியானவர் யாருக்கு உள்ளாடி இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் அதே அனுபவம் தான். அப்போ இதில் ஸ்நானத்தை குறித்து தான் அதில் பேசப்பட்டிருக்கிறது அடையாளமாக. இப்போ ஸ்நானம்னு சொல்கிறது அடையாளமாக இருக்குது. கிறிஸ்துவோடு எழுந்தது உண்டானால், ஃபஸ்ட் இதில் போட்டுட்டு, கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீட்டிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். ரெண்டாவது ஒரு கிறிஸ்டியன் லைஃப்பில் என்னன்னா, ஃபர்ஸ்ட் திங், கிறிஸ்துவோடு எழுந்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளாடி இருக்கணும். கிறிஸ்துவோடு எழுந்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு இதுவரை இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம அதுக்கு ஏற்ற வண்ணமாக நம்முடைய ஆத்மாவை மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லைன்னா நமக்கு எங்கே போக முடியாது? மேலான அனுபவத்தில் அல்ல தேவனோடு வாசம் செய்ய முடியாது, ஜீவனுக்குள்ளாடி மாறலைன்னா. அப்போ கிறிஸ்துவோடு எழுந்திருந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீட்டிருக்கும் மேலானவைகளை, இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். ரெண்டாவது என்ன கொடுத்துருக்குன்னா, யார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அதன்படியாக பைபிள் வசனத்தின்படியாக கட்டளையின்படியாக ஜீவிக்கிறாங்களோ அவங்க எப்படி வாழணும்னா, அந்த மேலானவைகளாக இருக்கிற காரியங்களுக்காக நாம் என்ன பண்ணணும்? பிரயாசப்படணும். அதில் என்ன போட்டிருக்குன்னா, கிறிஸ்துவ மறுத்து அதுக்கப்புறம் தேவனுடைய வலது பாசத்திலே வீட்டிலிருந்து இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். மேலானவைகளை தேடுங்கள்னா பரலோக ராஜ்யத்தில் உள்ள அனுபவங்கள், அங்கே தரிசிக்கிற ஒரு அனுபவம், அவருடைய மகிமை, அவருடைய முகத்தை தரிசிப்பது, ஒரு நித்திய ஜீவன் ப்ளஸ் ஒரு பரிசுத்த வாழ்க்கை. இதை என்ன பண்ணணுமா? தேடணுமா? மேலானவைகளை தேடுங்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்து அங்கு வலது பக்கத்திலே வீட்டு கொண்டிருக்கிறார். அதற்கு அடுத்த காரியங்களை தேடுங்க. இன்னும் ஆழமாக சொல்ல போனால், பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களை நாம் தேடும்படியாக தான் ஒரு கிறிஸ்டியன் லைஃப்பில் நம்ம வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன? பரலோக ராஜ்யத்தில் அவரோடு வாசம் செய்கிற ஒரு அனுபவம், அவரோடு ஒரு வாழ்க்கை. அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோன்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி மாற்றி அமைக்கணுமா? மேலானவைகளை தேடுகிற ஒரு அனுபவம், ஒரு பரிசுத்த வாழ்க்கை, பரிசுத்த பேச்சு. இன்னும் சொல்ல போனால், பிதாவானவருக்கு பிடித்தமான காரியங்கள், வசனம் சொல்லுகிற காரியங்களை நம்ம தேடி பழகிக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துக்கு எது பிடிச்சிருக்கோ அவர் மேலானவைகளாகிய அநேக காரியங்களை பைபிளில் சொல்லி கொடுத்துருக்கிறார். அந்த மாதிரி காரியங்களை தேடுகிற அனுபவத்தில் நம்ம உள்ளாடி என்ன வரணும். தொடர்ந்துள்ள பகுதியில் அதை பற்றி நம்ம பேசலாம். அப்போ இது முடிச்சுட்டு ரெண்டாவது வசனம் என்ன கொடுத்துருக்குன்னா, பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளை நாடுங்கள். ஃபஸ்ட்டு தேடுங்கள்னு சொல்லியிருக்கிறேன். தேடுறது எங்கே தேட முடியும்னா வசனத்தின் மூலியமாக தான் தேட முடியும். தேடி அறிந்து கொண்டோன்னு வைங்களேன். ஃபஸ்ட் திங் தேடி, மேலானவைகள்லாம் என்னென்ன காரியங்கள் மேலானவைகள், நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதற்கு இயேசு கிறிஸ்துக்கு பிடித்தமான காரியங்கள், அவர் எதை எதிர்பார்க்கிறாரு, அவர் எப்பேற்பட்டவர், அவர் என்ன எதிர்நோக்கத்தோடு இந்த உலகத்தில் நமக்கு வேண்டி வந்தார், மரித்தாரோ, அந்த பரலோகத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கு. தேடுங்கள் கண்டடைவீர்கள். வசனத்தில் தேடுற நேரம் அதுக்குள்ள வெளிப்பாடு நமக்கு கிடைக்கும்.
கடைச்சிட்டுனா நெக்ஸ்ட்டு 2வது வசனம் என்ன சொல்லுது? பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள். 2வது நாடணும், ஃபஸ்ட்டு தேடணும். நேர நாட முடியாது இல்லை, தெரியாமல் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், தேடினா தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ பூமியில் உள்ளவைகள் அல்ல பூமியில் உள்ளவைகள் என்னன்னு சொன்னீங்கன்னா, பூமியில் இருக்கிற நம்ம இந்த உலகத்தில் ஜீவிக்கிறதற்கு தேவையான காரியங்கள் தான் இந்த பூமியில் இருக்குது. பேர், புகழ், காசு, அந்தஸ்து, வேற்றுமை, மதம், ஜாதி, இனம், இன்னும் சொல்லப்போனால் நம்ம எங்கே டாமினேட்டிங் கேரக்டராக இருக்கிறது நம்ம என்ன வேணாலும் பண்ணுவோம் இல்லையா? அப்போ இந்த உலகத்தில் தான் என்ன இருக்குன்னா பொறாமை, இச்சை, அது இது இது நம்ம இன்னும் சொல்ல போனால் இன்னொரு ஆளுக்கு கஷ்டம் கொடுக்குற எல்லா காரியமும், நம்மை நாமே ஏமாற்றுகிற எல்லா காரியமும் இந்த உலகத்துக்குள்ள காரியங்கள். இந்த கார், பைக்கு, அது இது எல்லாம் தேவையான காரியங்கள் தான். ஆனால் நம்ம நாடுகிறது எதாக இருக்கணும்னா நித்தியத்தில் உள்ள காரியங்களை தான் நாடணும். அதான் என்ன சொல்லியிருக்கோம்? பூமியில் உள்ளவைகள் இல்லை மேலானவைகளை நாடுங்கள். இப்போ கிறிஸ்டியன் லைஃப்பில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எடுத்து வைக்கணும்னா மேலானவைகளை நாடும்படியாக தான் நம்முடைய ஓட்டம் இருக்கணும். இந்த பூமியில் உள்ளதை நாடும்படியாக இல்லை, நான் இவ்வளோ சொத்து சேர்க்கணும், இவ்வளோ காரியங்கள் வாங்கணும், இந்த மாதிரி இருக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோன்னா நம்ம ஒரு 300-400 வருஷம் இருப்போம் போல். இருக்கிறது மேக்ஸிமம் 80 வருஷம். இந்த 80 வருஷத்தில் என்னெல்லாம் சாதிக்க முடியும்? ஒரு சராசரி ஒரு மனுஷனுக்கு மாதம் எவ்வளோ கமிட்மெண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட் வந்துட்டுனாலே நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக போயிட்டு இருக்கோம். நம்ம அதுக்கு மேலேயே நம்ம தேடிட்டு இருக்கிறோம். இந்த உலகத்தில் மனுஷனுக்கு ஒரு சுபாவம் உண்டு, எவ்வளோ கிடைச்சாலும் அவனுக்கு ஆசை நிற்காது, எவ்வளோ கிடைச்சாலும் அவனுக்கு தீராது, கமிட்மெண்ட் தீராது. அதான் தேவன் அழகாக என்ன சொல்கிறாருன்னா, இந்த பூமியில் அடுத்தவர்களை நீங்கள் என்ன பண்ணாதீங்க, நாடாதீங்க, அங்கே வானத்துக்கு என்ன காரியங்களை என்ன மேலானவைகளை நாடுங்க. மேலானவைன்னு சொல்கிற நேரமே ரொம்ப ப்ரீஷியஸானது. பூமின்னு சொல்கிறது கீழான காரியங்கள். தேவனுக்கு என்ன சொல்கிறதுன்னா, தேவனுக்கும் உலகத்துக்கும் சம்பந்தம் இல்லாத காரியங்கள் இந்த பூமியில் இருக்குது. அதான் அழகாக சொல்லுவார், நான் இந்த பூமிக்குரியவன் அல்ல. இயேசு அழகாக சொல்லுவார், நான் இந்த பூமிக்குரியவன் அல்ல, நான் பிதால வலது படத்தில் வீட்டிருப்பேன். அந்த காரியங்களை தேடும்படியாக தான் நம்மளும் அழைக்கப்பட்டிருக்கிறார். நம்ம ஒரு கிறிஸ்டியன் லைஃப் ரசிக்கப்பட்டிருக்கிறோம்னா மேலான காரியங்களை போய் அறிந்து கொள்வதற்கும் நாடுவதற்கும் தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது நமக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம மனசிலாக்கி எடுக்க வேண்டிய ஒரு காரியம். பூமி கிடைத்தவைகளை தேடுகிறது அல்ல, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு பிள்ளைக்கு உள்ள அழகு. மேலானவை நாடிக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். நாடிதான் ஆகணும், இல்லைன்னா எல்லாரும் எங்கே போக முடியாது, நித்தியத்துக்கு போக முடியாது. இனி 3வது வசனத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அதான் முதல் வசனத்தில் அழகாக சொன்னார், மேலானவைகளை நீங்கள் என்ன பண்ணணும், நாடணும், தேடணும். கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீட்டிருக்கிறார். 3வது வசனத்தை அழகாக சொல்கிறாரு, ஏன் நீங்கள் நாடணும்னா, ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. என்னைக்கு பாவத்துக்கு மரித்து நீதிக்கு நீங்கள் பழத்தீங்களோ, ஜீவனுக்குள்ளாடி பிரவேசித்தீங்களோ, அன்னைக்கே நம்முடைய ஜீவன் எங்கே மறைந்திருக்கிறது? நம்முடைய ஜீவன் கிறிஸ்து இயேசுக்குள் மறைந்திருக்கிறது. புரியுதுங்களா? கிறிஸ்து இயேசுக்குடனே மறைந்து தேவனுக்குள்ளாடி இருக்கிறோம். ஆழமாக சொல்ல போனால் கிறிஸ்து இயேசுக்குள்ளாடி தான் நம்முடைய ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் எங்கே வாசம் செய்யணும்னு விருப்பப்படும்? அந்த மேலான காரியங்களை வலது பக்கத்தில் வாசம் செய்யும்படியாக, பிதாவின் வலது பக்கத்திலே இருக்கும்படியாக தான் கிறிஸ்து இயேசு அழைக்கப்பட்டு அங்கே இருக்கிறாரு. அந்த இடத்துல நானும் போய் சேரும்படியாக தான் அவர் என்ன பண்ணுறாரு, ஜீவனை கொடுத்தாரு. அந்த ஜீவனை ஏற்றுக்கொண்டன்னா இப்போ யாருக்கு ஜீவனாக மாறி இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ளாடி ஜீவனுக்குள்ளாடி நம்ம இருக்கிறோம். அழகா 3வது வசனம் சொல்லுது, ஏன்னா நீங்கள் மரித்தீர்கள். ஃபர்ஸ்ட் நம்ம மரணம் அடைந்தோம், பாவத்துக்கு மரித்தோம். நெக்ஸ்ட் உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே. மரிக்கிற நேரம் புதிய ஜீவன் நமக்கு கொடுக்கப்படுகிறது. மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மறுபடியும் எழும்பும் பொழுது ஒரு பரிசுத்த ஜீவனம் அல்லது ஒரு நித்திய ஜீவன் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இல்லை, இந்த நித்திய ஜீவன் எதுக்குள்ளாடி மறைந்திருக்கிறது? ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அப்போ கிறிஸ்துவுடன் தேவனுக்குள் மறைந்திருக்கிற அவருடைய வார்த்தைக்குள்ளாடி மறைந்திருக்கிற ஒரு அனுபவம். கிறிஸ்துவோடு தான் நம்முடைய ஜீவன் என்ன இருக்கு, இணைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த 3வது வசனம் அதான் தெளிவாக சொல்லுது. ஏன் மேலானவைகளை நாடணும்னா, நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளாடி மறைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ரட்சிக்கப்படலைன்னா நான் என்ன சொல்வேன், நம்முடைய ஜீவன் இன்னும்
கிறிஸ்துவனோட கூட ஐக்கியத்தில் வந்துட்டு இல்லை அர்த்தம். அவங்களுக்கு நித்திய ராஜ்யத்துக்கு போக முடியாது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் யாருமே வந்து எங்கே போக முடியாது? நித்திய ராஜ்யத்துக்கு போக முடியாது. மேலானவைகளை நம்ம நாடவும் மாட்டோம், தேடவும் மாட்டோம். என்னைக்கு ஒருவன் மறுபடி பிறந்து கட்டளைகள் வாடி வாரானோ, யார் ஜீவன் பெற்றிருக்கிறாங்களோ அவங்களுக்காக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்க என்ன பண்ணணுமா? பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை நாடி பழகிக்கொள்ள வேண்டும். உலகத்தின் காரியத்துக்கு முன்னுரிமை கொடுக்காம நித்தியத்துக்கு முன்னுரிமை கொடுத்து போகிற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்டியன் லைஃப். இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுகிற ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு காசு மட்டும் இருந்தால் போதும், எல்லாம் கிடச்சிடும். கடவுளும் தேவையில்லை, வேறு ஒன்றும் தேவையில்லை, பேர் புகழ் ஒன்றும் தேவையில்லை. காசு இருந்துச்சுன்னா ஜீவிச்சு போயிடலாம். சரிங்களா? அப்போ 4வது என்ன வருது? நம்முடைய ஜீவனாய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நாள் இந்த ஜீவன் வெளிப்படும். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவோம். யாருக்கு ஜீவன் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறதோ அவங்க ஒரு நாள் கிறிஸ்து வெளிப்படுவது போல நாமளும் மகிமையில அவரோடு வெளிப்படுவோமா. இதுதான் மேலான காரியத்துக்கு உள்ள ஒரு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு லாபமான ஒரு விஷயம். மகிமையில இயேசுவோடு வெளிப்படுவோம். ஜீவன் இல்லையா, கிறிஸ்துவோட நம்முடைய ஜீவன் ஐக்கியத்தில் இல்லைன்னா நம்ம மறுபடியுமாக இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நாம வெளிப்பட முடியாது. இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நாமளும் மகிமையில வெளிப்படணும்னா நாம இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய ஜீவன் இயேசு கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும். நாம மேலான காரியங்களை நாடி இருக்க வேண்டும். இது முடிச்சுட்டு அடுத்த 5வது வசனத்தில் சொல்றாரு, ஆகையால் அப்போ இந்த கிறிஸ்துவோடு கூட வெளிப்படணும்னா இந்த உலகத்தில் நம்ம இப்போ இருக்கிறோம் இல்லையா, இந்த உலகத்தில் நம்ம இப்படி இருக்கிற நேரம் அவருடைய ஜீவனோட தான் நம்ம அவருக்கு ஜீவனுக்குள்ள தான் நம்ம ஜீவன் மறைந்திருக்கிறது, அவரோடு தான் நம்முடைய ஜீவன் மறைந்திருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தில் நான் இருக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற நேரம் நான் மேலானவைகளையும் நாடுகிற ஒரு அனுபவம் நமக்குள்ளாடி இருக்கணும். இந்த மேலானவைகளை நான் நாடுகிறவனாக இருந்தால் நான் எதை விடணும்னா இந்த உலகத்தின் காரியத்தை நான் என்ன பண்ணணும்? விட்டு விட வேண்டும். இந்த உலகத்துக்குரிய காரியங்களை விட்டு விட வேண்டும். இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் என்ன? அது அழகாக கொடுத்திருக்கு. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ச்சை, விக்கிரக ஆராதனை என பொருளாசை ஆகிய இவைகள் பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். விக்கிரக ஆராதனை ஆகிய உங்கள் பொருளாசை, சிலை வழிபாடு அல்லது வேறு அநேக காரியங்கள் எல்லாம் இருக்கு. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டில் அழகாக என்ன சொல்கிறது? விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசையை நீங்கள் என்ன பண்ணணுமா? உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ச்சை, விக்கிரக ஆராதனை, பொருளாசை, இது எல்லாம் என்னது? இதுக்கு எல்லாம் இது உண்டாக்குற எல்லா அவயங்களை என்ன பண்ணணுமா? அழித்து போடணுமா. இப்போ இயேசு கிறிஸ்துவோடு மரித்தவங்க இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்கள் எந்தெந்த காரியங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணணுமா? விடுதலாக்கி வெளியே வரணும். இதெல்லாம் நம்ம யார் செய்யணுமா? நம்ம தான் செய்யணும். ஒரு துர்வேட்சையை மாற்றுறதுக்கு, அது செய்கிறதுக்கு, இது செய்கிறதுக்கு, பொருளாசையை மாற்றுறதுக்கு எல்லாம் தான் தேவன் என்ன சொல்கிறாரு? இப்படி இருக்கிறவங்க உலகத்தின் காரியத்தை தேடாதீங்க, மேலான காரியங்களை தேடுங்க. உலகத்தின் காரியத்தை தேடுகிறவர்கள் இந்த மாதிரி தேவனுக்கு விருப்பமில்லாத ஒரு அடிக்ஷனில் எல்லாம் நம்ம மாட்டிடும். நாட்களில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம எதை தேடிக்கொண்டிருக்கிறோம்? மேலான காரியங்களை நாடிக்கொண்டிருக்கிறோமா, இல்லை உலகத்தின் காரியத்துக்கு சார்ந்த போயிட்டு இருக்கிறோமா? இந்த நாள் வரை நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஸ்நானம் எடுத்திருக்கிறோம், இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறோம், பயங்கர பைபிள் வாசிக்கிறோம், பயங்கர பரிசுத்தம், அந்நிய பாஷை, இன்னும் அநேக வசனத்தை பேசுகிறவர்களாக இருக்கலாம், ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம். எல்லாம் இருந்துட்டு இன்னும் மேலானவை நாடாமல் இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களுக்காக நான் தேவனை சார்ந்திருந்தா, நம்ம ஜெப வாழ்க்கையாக இருக்கட்டும், எல்லா காரியங்களும் உலகத்தை சார்ந்து போகிற ஒரு எண்ணமாக இருந்தால் நம்ம வாழ்க்கை எவ்வளோ வீணாக போய்விடும். நம்ம எடுத்த ரட்சிப்பு பிரயோஜனமற்றது, எடுத்த கட்டளைகளின் ஸ்நானம் பிரயோஜனமற்றது, தந்த பரிசுத்தாவியும் அவித்து போடுகிறோம். அடுத்தது என்னன்னா, நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். இந்த பாவம்னு சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு விருப்பமில்லாத காரியத்தை செய்வதும் தேவன் சொல்லுகிற காரியத்தை செய்யாமல் இருப்பதும் பாவம். இப்போ இந்த நாட்களில் நம்ம எப்படி இருக்கிறோம்? இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோமா, இல்லை மேலானவைகளை தேடி நாடிக்கொண்டிருக்கிறோமான்னு யோசிக்கணும். நாட்கள் மிக சமீபம். தேவன் மறுபடியுமாக வரப்போகிறார். அவர் மகிமையில் பிரவேசிக்கும் பொழுது நாமளும் அதே மகிமையில் பிரவேசிக்கிறவர்களாக இருக்க வேணும்னு உள்ள எண்ணத்தில் தான் அவர் இரத்தத்தை கொடுத்தாரு, நம்மளை மீட்டெடுத்தார். அல்லாமல் நமக்கு இங்கே சுகபோகமான ஒரு வாழ்க்கை
தேவன் கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் கிறிஸ்டியானிட்டிக்கு பேக்கில் நம்ம வாரதாக இருந்தால் வஞ்சிக்கப்படுவோம். இந்த உலகத்தில் ஒரு வாழ்க்கை இருக்குது, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இருக்குது. அதை விட மேலான சந்தோஷமான வாழ்க்கை அவரோடு வலது பக்கத்திலே வீட்டு இருக்கிற ஒரு அனுபவம். அந்த மேலான அனுபவங்களை நாடும்படியாக இந்த உலகத்தில் இருக்கிற சில காரியங்களை நம்ம விட்டு விடுவது நன்மைக்கு ஏதுவாக இருக்கும். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராமே.